ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரேஷன் கடையில் வாங்கின பச்சரிசியை வச்சு சூப்பராக இடியாப்ப மாவு எப்படி செய்யுதுன்னு தாங்க பார்க்க போகிறோம். அந்த மாவில் நம்ம இடியாப்பம் மட்டும்தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க, முறுக்கு செய்யலாம், கொழுக்கட்டை செய்யலாம், எல்லாமே செஞ்சுக்கலாங்க. அரிசி மாவில் என்னென்ன பண்ணலாமோ அது எல்லாமே பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸி தாங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஒரு 2 நாள் டைம் எடுக்குங்க, சீக்கிரமாக செஞ்சிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரேஷன் பச்சரிசியை வாங்கி இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு 4-5 கிலோ 5 கிலோ நமக்கு கிடச்சிதுங்க. 5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். நல்லா தண்ணி விட்டு ஒரு தடவைக்கு 4-5 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க. ரேஷன் அரிசின்றதுனால நல்லா அழுக்கு இருக்குது இல்லைங்களா, நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அரிசி நல்லா 3-4 மணி நேரம் நல்லா ஊறணுங்க. நல்லா ஊற விட்டுருங்க. ஊற விட்டதுக்கப்புறமா தண்ணியெல்லாம் ஃபுல்லாக அந்த மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு நல்லா ஒரு வெள்ளை துணியில் நல்லா விரித்து போட்டு அரிசியை நல்லா நம்ம போட்டு நல்லா ட்ரையாக பண்ணிடணும். கையில் எடுத்தோம்னா ஒட்டக்கூடாதுங்க. இப்போ நமக்கு லைட்டாக ஒட்டுது. இப்போ ஒட்டாத அளவுக்கு நல்லா அரிசியெலாம் ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம போய் மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இடியாப்ப மாவுன்னு சொன்னிங்கனாவே நல்லா நமக்கு அரைச்சி கொடுத்துருவாங்க. நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அரைச்சி எடுத்துகிட்டு வந்த மாவை வீட்டில் ஒரு பெரிய வானலாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக மாவு போட்டு நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாங்க. இந்த இடியாப்ப மாவு செய்கிறதே நம்ம வறுத்து எடுக்கிறது தாங்க கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை மட்டும் செஞ்சிட்டோம்னா ரொம்ப ஈஸி தாங்க. நல்லா கட்டியெல்லாம் நல்லா உடச்சி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. மாவு நம்ம வறுக்கிறப்ப நல்லா தெரியும். நான் ஃபஸ்ட்டு வறுக்கிறப்ப மாவு நல்லா ஈரப்பதமாக இருக்கும். மாவு நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுறக்கூடாதுங்க. அரைச்சிட்டு வந்த மாவு நம்ம நல்லா வானலில் போட்டு நல்லா வறுத்து நம்ம சலித்து எடுத்து வச்சுக்கணுங்க. அதுதான் பெரிய வேலையே. அது ரொம்ப சிரமம்லாம் இல்லைங்க, டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நல்லா வானலில் கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா மாவு சூடாயிருச்சு அப்படின்றது எப்படி நமக்கு தெரியும்னா, இப்படி நம்ம கிளறப்போ நல்லா பாருங்கள் மாவு ஃப்ரீயாக போகுது, லேஸாக இருக்கும். ஃபஸ்ட்டு வறுக்கிறதுக்கும் மாவு நல்லா வறுபட்டப்போ வறுக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுங்க. லேஸாக இருக்கும் மாவு. இப்போ நல்லா பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், மாவு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த மாதிரி சலித்து எடுத்துக்கலாங்க எல்லா மாவையும். அவ்வளோதாங்க, இடியாப்பமா இவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நல்லா இந்த மாதிரி சலித்து எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நம்ம தேவைன்றப்போ நம்ம இடியாப்பமாவோ இல்லை கொழுக்கட்டையோ முறுக்கோ அந்த மாதிரி எது வேணாலும் செஞ்சு வச்சுக்கலாங்க. பார்க்கவே நல்லா நைஸாக சூப்பராக இருக்கு பாருங்கள் இடியாப்ப மாவு. இதை நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம கொஞ்சமாக 1 கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேங்க. நல்லா கொதிக்க தண்ணி எடுத்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு 1 கப் அளவுக்கு மாவு எடுத்தோம்னா 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சூடாக இருக்கிறதுனால நம்மளால் பிசைய முடியலங்க. சூடு ஆறுனதுக்கப்புறமா நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இடியாப்பம் செய்கிறதுக்கு நம்ம ஒரு இது வச்சுருப்போம் இல்லைங்களா, அதில் மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் நம்ம பிழிஞ்சு பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. எவ்வளோ அழகாக பூ போல் சூப்பராக வருது பாருங்கள் இடியாப்பம் நமக்கு. உங்கள்கிட்ட இடியாப்பம் பிளேட்டு இருந்தால் நீங்கள் இடியாப்பம் பிளேட்லேயே கூட செஞ்சுக்கலாம். நான் இந்த மாதிரி பிளேட்லேயே செஞ்சு இட்லி குக்கரில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அப்படி இல்லைன்னா இட்லி தட்டு இருக்கு இல்லைங்களா, அதுலேயும் ஒவ்வொரு குழிலையாக நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கூட அதையும் நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் புழிஞ்சிட்டு நம்ம இடியாப்பம் இட்லி குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ வேக வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு பாருங்கள். இப்போ எடுக்க முடியல, லைட்டாக சூடாக இருக்குது இல்லைங்களா, லைட்டாக மேலே தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி தெளித்து இப்படி எடுத்தோம்னா அழகாக பூ போல் சூப்பராக நமக்கு இடியாப்பம் எவ்வளோ அழகாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கலாங்க. தேங்காய், சர்க்கரை, கொஞ்சமாக 2 ஏலக்காய் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. நல்லா ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி அமுக்கி விட்டோம்னா தேங்காய் பால் நமக்கு தயாருங்க. சுடுதண்ணி விட்டு அரைச்சோம்னா நல்லாயிருக்கும் தேங்காய் பால். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவும் சூப்பராக டேஸ்ட்டாக நம்ம இடியாப்பம் எப்படி செய்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். பார்க்கவே நல்லா சாஃப்டாக சூப்பராக எப்படி இடியாப்பம் தயார் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ரேஷன் பச்சரிசியில் சூப்பராக நம்ம இடியாப்பமும் எப்படி செய்து வீடியோவில் பார்த்தோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ.